2026 தேர்தல் இளைஞர்களை ஈர்க்கப் போவது யார்? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் இளைஞர்களால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கட்சியும் தங்களோட இளைஞர் அணியை பலப்படுத்துறதும் இளைஞர்களை தொடர்ந்து கட்சிகள்ல சேர்க்கிறதுமா தேர்தலோட முக்கியமான முன்னெடுப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் சுமார் 20% வாக்காளர்கள் இளைஞர்களா இருந்திருக்காங்க. இந்த சதவீதம் கூடுமாங்கிறது இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வெளியானதும் தான் சொல்ல முடியும். ஏற்கனவே இளைஞர் அணி பலமா வச்சிருக்கிற திமுக அந்த அணியை இன்னும் வலிமைப்படுத்துது. திரும்பவும் திமுக ஆட்சி அமைய ஆதாரமா இருக்க போறது இளைஞர் அணிதான்னு நம்புது. விஜய் பின்னால பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறதா நம்பப்படுற நேரத்துல மற்ற கட்சிகளும் தங்களோட ஐடி விங் மூலமா இளைஞர்களை ஈர்க்க பல முயற்சிகளை செஞ்சுட்டு வருது. 2026 தேர்தலில் இளைஞர்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க, எந்த கட்சிக்கு இளைஞர்களோட ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் அரசியல்ல கொள்கைகளால முடிவெடுக்கிறாங்களா, கவர்ச்சி அரசியல்ல இருக்காங்களா, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக ஆரம்பிக்கப்பட்டப்போ அதுல இருந்தவங்கள்ல பெரும்பாலானவங்க இளைஞர்களா இருந்தாங்க. கட்சியை ஆரம்பிச்ச அண்ணாவுக்கே அப்ப வயசு 40 தான். பல கட்டங்களா திமுகவில் இளைஞர் அணிங்கிற ஒரு அமைப்பு வலிமையா கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்னு திமுகவில் இருக்கிற பல முக்கிய நிர்வாகிகள் இளைஞர் அணியில இருந்து வந்தவங்களா இருந்தாங்க. கோபாலபுரம் இளைஞர் அணின்னு ஸ்டாலினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பு மாநில அளவில் வளர்ந்து கட்டமைப்பா உருவெடுத்தது. அதோட செயலாளரா மு.க. ஸ்டாலின் 40 ஆண்டுகள் இருந்தாரு. ஸ்டாலினுக்கு பிறகு வெள்ளக்கோயில் சாமிநாதன் இளைஞர் அணி செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் செயலாளரா இருந்துட்டு வந்தாரு. 2026 தேர்தலை மனசுல வச்சு பல கட்டங்களா இளைஞர் அணியை பலப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பயிற்சி வகுப்புகள், புதிய இளம் பேச்சாளர்களுக்கான தேர்வு நடத்தி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை பேச்சாளர்களா உருவாக்கி திமுக கொள்கைகள், பிரச்சாரங்களை பரப்ப களமிறக்க விடப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா 2026 தேர்தலுக்காகவே திருவண்ணாமலையில இளைஞரணி மண்டல மாநாட்டை லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகளை கூட்டி நடத்தியிருக்கு. இந்த மாநாட்டை திமுகவோட பிரச்சார துவக்கமாவே அறிவிச்சிருக்கு திமுக தலைமை. குறிப்பா பல மாநிலங்கள்ல வெற்றியை சாதிச்ச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்திருக்கு திமுக. அதே மாநாட்டில் தாவேகாவும் மறைமுகமா கடுமையா விமர்சிக்கப்பட்டிருக்கு. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு அதிமுகவை ஆரம்பிச்சப்போ எஸ்.டி. சோமசுந்தரம், திருச்சி சவுந்தரராஜன், பன்ருட்டி ராமச்சந்திரன், சையதி துரைசாமின்னு ஒரு இளைஞர் பட்டாளம் எம்ஜிஆர் பக்கத்துல இருந்துச்சு. திருநாவுக்கரசர் உட்பட பல இளைஞர்களை எம்எல்ஏக்களா, அமைச்சர்களா உருவாக்குனாரு எம்ஜிஆர். ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் இளைஞர் பாசறை, ஜெயலலிதா இளம்பெண்கள் பாசறைன்னு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கட்சியில சேர்க்கிறதுக்காகவே தனி அணிகளை உருவாக்குனாங்க. இப்போ அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் இளைஞர்களுக்கு கட்சியில பெரிய பொறுப்புகளை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பூத் கமிட்டிகளை கண்காணிக்க கட்சியோட மாவட்ட செயலாளர்களையும் தாண்டி இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இப்போ நடந்துட்டு இருக்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்காணிக்கிற பொறுப்பை இளைஞர்கள் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பை இளைஞர் அணிக்கு கூடுதலா வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக ஐடி விங்ல முழுக்க இளைஞர் அணியினருக்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கூடுதலா தன்னோட ஆட்சியில 54 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், மருத்துவ மாணவர் சேர்க்கையில 7.5% ஒதுக்கீடு, கொரோனா காலத்துல ஆல் பாஸ்ங்கிற திட்டங்கள் மூலமா இளைஞர்களை ஈர்க்கிற பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்ததை பார்க்க முடியுது. திமுக, அதிமுக தவிர புதிய கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டில் களம் கண்டிருக்கு. மதிமுக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இப்போ தாவேகான்னு பல கட்சிகளை உதாரணமா சொல்லலாம். கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தல்களை சந்திக்கிற திமுக, அதிமுக தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இளைஞர்களை கொள்கைகளால ஈர்க்காம மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல புதிய கட்சிகளுக்கு இளைஞர்கள் வாக்களிச்சதை கடந்த தேர்தல்கள்ல பார்க்க முடியுது. இப்போ தாவேக, நாம் தமிழர் கட்சின்னு 2 கட்சிகள்லையும் இளைஞர்கள் அணிவகுத்தாலும் விஜய்க்கு பின்னால இருக்கிற இளைஞர் பட்டாளம் பிரமிக்க வைக்குது. 80கள் வரைக்கும் அப்ப இருந்த இளைஞர்களுக்கான தகவல் தொடர்பே தெருவோர பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டம், சினிமா, செய்தித்தாள்கள் மட்டும்தான்.
ஆனா இப்போ செய்திகளை, விமர்சனங்களை அடுத்த நொடியே இளைஞர்களுக்கு செல்போன் கொண்டு வந்து சேர்த்துடுது. இதனால எங்களுக்கு கத்துக் கொடுக்க வேணாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மனநிலையில இளைஞர்கள் இருக்காங்கங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. நவீன விஞ்ஞான வளர்ச்சியில கூகுள், சமூக வலைதளங்கள் மூலமா பல இளைஞர்கள் அவங்களுக்கே தெரியாமலேயே அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. முன்பு இவருக்கு தான் வாக்களிக்கணும்னு ஒரு தலைவரை மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு தலைவரை மனசுல வச்சு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற முடிவுல இளைஞர்கள் இருந்தாலும் அவங்க கையில இருக்கிற செல்போன் அந்த தலைவரை பற்றின அப்டேட்டுகளை கொடுத்துட்டே இருக்கு. ஒரு இளைஞர் முடிவு செஞ்சிருக்கிற தலைவரோட இமேஜ் மாறிட்டு இருக்கு. ஓட்டு போடுறதுக்கு முன்னால அந்த தலைவரை பத்தின 1000 மாற்றங்களை தகவல் தொழில்நுட்பம் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அவங்க மனநிலையும் மாறுது. அதே சமயம் நல்லது செய்யறவங்க யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இளைஞர்கள் கிட்ட இருக்குங்கிற கருத்துலையும் எந்த மாற்றமும் இல்லை.